ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையில் இன்னைக்கு ஒரு அருமையான அனுபவம் சொல்லலான் இருக்கேன். நான் சொல்ல போகிற இந்த பக்தர் திருச்சி ரயில்வே அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தார். 2 பையன்கள், ஒரு பெண். மகா சுவாமிகளிடம் அபாரமான பக்தி அவருக்கு. பெரியவா எங்கே முகாமிட்டு இருந்தாலும் வருஷத்துக்கு 4-5 முறை குடும்பத்தோடு தரிசனத்துக்கு வருவார். அப்படியே அவசரமாக தரிசனம் பண்ணிட்டு போக மாட்டார். ஓரிரு நாட்கள் தங்கி பெரியவாளின் நெருக்கத்தை நிதானமாக அனுபவித்து விட்டுத்தான் போவார். அன்னைக்கு பெரியவா கிட்ட சொல்கிறார், இந்த பையனுக்கு 9 வயசு ஆயிடுத்து, உபநயனம் நடத்தணும் அப்படின்னு பெரியவா கிட்ட சொல்கிறார் அந்த பக்தர். செய்ய அப்படின்னு சொல்கிறா பெரியவா. பையனின் கோத்திரம் சூத்திரம் தெரியல. பெரியவா நிமிந்து பார்த்தா, உன்னோட பையன் தானே? இல்லை, பையனின் கர்ப்பவாச காலத்திலேயே தகப்பனார் சிவலோகம் போய் சேர்ந்தார். 2 மாத குழந்தையை விட்டுட்டு தாயாரும் போய் சேர்ந்துட்டா. கிராமத்தில் குழந்தையை பராமரிக்கும் பொறுப்பை யார் ஏற்பார்கள்? நாங்கள் குழந்தையை எடுத்துன்னு வந்தோம். ஊர் பெயர் பந்து ஜனங்கள் தெரியல. திருநெல்வேலி பக்கம் ஏதோ அக்ரஹாரன்னு மட்டும் கேள்வி. பெரியவா முகத்தில் அசாதாரணமான புன்னகை. பக்கத்தில் இருந்த தொண்டர் கண்ணனிடம் சொல்கிறா, பாரு, ஒரு அநாத குழந்தையை எடுத்துட்டு வந்து வளர்த்து பூணல் போட போகிறார். என்ன மனசு இவருக்கு? கண்ணன் சொன்னார், அவரோட சொந்த பிள்ளைன்னு தான் நாங்களும் நினச்சின்னு இருக்கோம். பெரியவா மனசுக்குள்ள ஒரே சந்தோஷம். பெரியவா சொல்கிறா, கோத்திரம் தெரியாதவர்களுக்கு காசிப கோத்திரம், சூத்திரம் தெரியாதவர்களுக்கு போதாயன சூத்திரம்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி சொல்லி பூணல் போடு. ஆனால் குழந்தைய அந்நியமாக நினச்சிடாத, உன் பையன்தான். இதை கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்டுறது. பிரசாதத்தை வாங்கிட்டு பெரியவா கிட்டேருந்து மன நிறைவோடு கிளம்பி சென்றார்கள். இப்பேற்பட்ட ஒரு அனுபவம். இதை தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம். திருவிடைமருதூரில் முகாமிட்டிருந்தார். ஸ்ரீமடத்தில் முகாமிட்டிருந்தா மகாபெரிவா. தினம் ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜைக்கு முன்னதாக கோபூஜை நடைபெறும். அதற்காக என்று ஒரு காராம்பசு மடத்தில் இருந்தது. ஒரு நாள் கோபூஜைக்கு அந்த பசுமாடு வரலை. வேற ஏதோ ஒரு பசுமாடு வந்தது. பூஜையெல்லாம் நடந்து முடிந்தது. கார்வாரை கூப்பிட்டு அனுப்பினா மகாபெரிவா. வெங்கட்ராமையர் வந்து வணங்கி நின்றார். காராம்பசு எங்கே? பெரியவா கேட்குறா. நேற்று சாயங்காலத்துலேருந்து காராம்பசுவை காணோம். தலைக்கயிற்றை அறுத்து கொண்டு ஓடி போயிருக்கிறது. நேற்றைக்கு தேடி பார்த்தும் கிடைக்கல. இன்னைக்கும் ஆட்கள் போயிருக்கிறார்கள். பெரியவா அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு வெளியே புறப்பட்டார். எங்கே போகிறான்னு யாருக்கும் புரியல. தெரு தெருவாக நடந்து போய் குடியானவ தெருவுக்கு வந்துட்டா மகாபெரிவா. தெருவாசிகளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அங்கங்கே நடுத்தெருவில் விழுந்து நமஸ்காரம் செய்தார்கள். ஒரு வீட்டை தாண்டி பெரியவா தொண்டர்கள் சூழ கடந்து சென்றபோது அந்த வீட்டின் கொல்லைப்புறத்திலிருந்து மா மா என்று ஒரு பசுமாடு அலறும் குரல் கேட்டது. பெரியவா அங்கேயே நின்று கார்வாரை அழைத்து வர சொன்னார்கள். அவர் வந்ததும், உள்ளே போய் நமது மாட்டை ஓட்டி கொண்டு வா அப்படின்னா பெரியவா. அவர் அதே மாதிரி உள்ளே போய் மடத்து காராம்பசு அங்கே கட்டப்பட்டிருப்பதை பார்த்து அதை ஓட்டி கொண்டு வந்து பெரியவா முன்னாடி நிறுத்தினார். மாட்டை பாசத்தோடு பெரியவா தடவி கொடுத்தார். பெரியவாளிடம் அந்த வீட்டுக்காரன் வந்து வணங்கினான். இது மடத்து மாடுன்னு தெரியாதுங்க, வயலில் பயிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது, அதனால் பிடிச்சி கட்டி போட்டேன், மன்னிக்கணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி பெரியவா காலில் விழுந்தான். பெரியவா அன்பு நிறைந்த சிரிப்பு தோன்ற அவனிடம் சொன்னா, நீ ரொம்ப சிரமப்பட்டு நெல் சாகுபடி செய்திருக்க. மடத்து மாடு மேய்ந்து உனக்கு நஷ்டத்தை கொடுத்துடுத்து, அதனால தான் பசுமாட்டை கட்டி போட்ட. உன் பேரில் தவறு இல்லை. நாங்கள் தான் மாட்டை சரியாக பார்த்துக்கல. உன் வயலில் மேய்ஞ்சிருக்கு, உனக்கு நஷ்ட ஈடு தரணும்.
அந்த குடியானவன், அவன் சம்சாரம், குழந்தை குட்டிகள் எல்லாரும் பெரியவா காலில் விழுந்து வணங்கினார்கள். குடியானவன் சொன்னான், சாமி, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வயல்ல மேய்ஞ்சது மடத்து பசுமாடுன்னு தெரியல, அதனால கட்டி போட்டேன். மடத்து மாடு எங்கள் வயல்ல மேய்ஞ்சதால விளைச்சல் ரொம்ப நல்லா இருக்கும், அதுவே போதும், நஷ்ட ஈடெல்லாம் வேண்டாம். இதை கேட்ட பெரியவா குடியானவனுடைய உயர்ந்த சிந்தனையை பாராட்டும் வகையில் ஆழமாக கண்களால் பார்த்து பிரசாதம் கொடுத்தார். எப்பேற்பட்ட ஒரு அனுபவம்! இன்னொரு அருமையான அனுபவமும் சொல்லலான் இருக்கேன். பிரபு என்று எவரையாவது சொல்ல வேண்டுமென்றால் இவரைத்தான் சொல்ல வேண்டும். கஞ்சமகா பிரபு. காசுக்கு பஞ்சமில்லை, செலவழிக்க அனுபவிக்க மனம்தான் இல்லை. ஒரு நாள் பெரியவா தரிசனத்துக்கு வந்தார் இந்த கஞ்சமகா பிரபு. வலது கையால் வாயை மறைத்து கொண்டு உருக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். எனக்கு இரத்த அழுத்தம், டயாபெட்டிஸ் ரெண்டும் ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ கேன்சர் வேற வந்திருக்கு. ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா, பரிகாரம் சொல்லணும் அப்படிங்கிறார். பெரியவா சொல்கிறா, நான் சொன்னால் சொன்னபடி செய்வாயா? செய்கிறேன் பெரியவா. ரொம்ப கஷ்டமாக இருக்குமே? இருக்கட்டும், வியாதி நீங்கினால் போதும். பெரியவா என்ன உத்தரவு போட்டாலும் அதன்படி நடக்கிறேன். பிளட் ப்ரெஷர், கேன்சர், சுகர் எல்லாம் என்னை விட்டு விட்டு போனால் போதும் என்று சொல்லிவிட்டு கண்களை துடைத்து கொண்டார். பொதுவாகவே அவ்வியாஜ கருணை, அதாவது காரணமில்லாத கருணை பெரியவாளுக்கு. இவரோ கண்ணீர் விட்டு சரணாகதி பண்ணுகிறார். கைவிட முடியுமா? பெரியவா சொன்னா, கிணற்றில் தண்ணீர் இருக்கு, தண்ணீர் என்னுடையது தானே என்று சொந்தம் கொண்டாடி கிணறே தண்ணீரை குடித்து விடுவதில்லை. மரத்தில் பழம் பழிக்கிறது, என் மரத்து பழம் நான் தான் சாப்பிடுவேன் என்று மரம் பழங்களை சாப்பிடுவதில்லை. பசுமாடு பால் கொடுக்கிறது, பசுமாடு பால் குடிப்பதில்லை. எத்தனையோ செடி கொடிகள் காய் காய்க்கின்றன, ஒரு காயை கூட அவைகள் தமக்கு என்று வைத்துக் கொள்வதில்லை. இப்படி ஓரறிவு ஈரறிவு படைத்த பிராணிகளே கூட பரோபகாரம் செய்கின்றன. மனிதனுக்கு 6 அறிவு என்கிறார்கள். அவன் மற்றவர்களுக்கு எவ்வளவு உபகாரம் செய்யணும்? உன்னிடம் பணம் இருக்கு, நீயும் சரியாக அனுபவிக்கல, பரோபகாரம் தர்மம் செய்யல. போன ஜென்மத்து பாவங்கள் ஒன்று சேர்ந்து வியாதியாக வந்து உன்னை படுத்துகிறது. பாவம் போகணுமானால் தான தர்மம் செய்யணும். இஷ்டாபூர்த்தம்னு தர்ம காரியம் தெரியுமோ? குளம் வெட்டுவது, கோவில் திருப்பணி, ஏழைகளுக்கு உதவி, சொந்தக்காரர்களுக்கு உதவி, இப்படி நல்ல காரியங்களிலே பணத்தை செலவிடணும். அப்புறம் வியாதிகளால் கஷ்டப்படுகிற அனாதைகளுக்கு மருந்து வாங்கி கொடு. அம்மா அம்மானு ஒருத்தன் கை நீட்டினால் அவன் வெறுங்கையோட போகப்படாது. என்ன, உன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ ட்ரஸ்டி, அவ்வளவுதான், சொந்தக்காரன்னு நினைச்சுக்காத. எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தைகள்! உன்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நீ ட்ரஸ்டி, அவ்வளவுதான், சொந்தக்காரன்னு நினைச்சுக்காத. இந்த விஷயங்களை மகாபெரிவா சொன்ன இத்தனை விஷயங்களையும் கேட்டுட்டு அந்த கஞ்சமகா பிரபு குலுங்கி குலுங்கி அழுதார். அதற்கு பிறகு கர்ணமகா பிரபுவாக நெடுங்காலம் உயிர் வாழ்ந்து வந்தார். பெரியவா ஒரு ஸ்பெஷலிஸ்ட். எல்லா நோய்களுக்கும் நோய் நாடி, நோய் முதல் நாடி, நோயாளிகளின் உள்ளமும் நாடி அதற்கேற்ற மருந்து கொடுப்பா பெரியவா. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு அறிவுரையை அந்த கஞ்சமகா பிரபுக்கு சொன்னதன் மூலம் நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு தான தர்மம் செய்ய வேண்டியதை உணர்த்தியிருக்கா இல்லையா? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.